மணத்திங்கிறது அந்த ஊர் கபடி பேர். இதில் மணத்திங்கிறது இந்த மணத்தின்னு பேர் வச்சாச்சுன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, நிறுத்திடுவாங்கன்னு வனத்தின்னு பேரை மாற்றிருக்காரு. அப்படி சில பேர்களை மாற்றி ஒரு வழக்கம் போல் இந்த படத்தில் ஒரு வில்லனை வர்றாரு. வில்லனை வந்து வில்லன் வந்து கிட்டத்தட்ட காரில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் விடாமல் கை எரிகுண்ட போட்டு மாரி செல்வராஜ் அதாவது சொல்ல வந்ததை மறைமுகமாக சொல்லி நமக்கு வழங்க வச்சிருக்காரு. ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நாம் பார்க்க போவது பைசன் படத்தினுடைய திரை விமர்சனம். பைசன் படத்தில் குரு விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், சுஜிதா விஜயன், பசுபதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். எழிலரசு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விவேக் பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். படத்தினுடைய கதை எங்க ஊர் ஏரல் பக்கத்தில் ராஜபதி. எப்போவுமே அங்கே ஒரு 2 குரூப்புக்கு இடையில சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்கள கொஞ்சம் இழப்பமாக பார்ப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன மேட்ருன்னா, படம் வந்து அந்த ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு கபடி வீரன் வெளியே வர்றான். கபடி ஆசை, அவங்க அப்பாவுக்கும் கபடி ஆசை உண்டு, மகனும் கபடி ஆசை உண்டு. ஆனால் அந்த ஊரில் கபடியில் அந்த டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க. துருவ விக்ரம சேர்க்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பள்ளிக்கூட ட்ரில் வாத்தியார் அந்த சப்போர்ட் பண்ணுவார். அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார், பசுபதி இப்படியே மகன் தான் துருவ விக்ரம். பசுபதிகிட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா வருவார் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு பார்த்தா முதல் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிருவார். யார்? துருவ விக்ரம். பயங்கரமாக அந்த ஊருடைய கதாநாயகன் ஆயிடுவார். அந்த ஊரில் துருவ விக்ரமுக்கு வயசு அதிகமான அனுபமா பரமேஸ்வரன் காதலிப்பார். அனுபமா பரமேஸ்வரனை அவங்க அப்பா சொல்லுவார், அவன் வயசு சின்ன பையன், அவனை ஏண்டி போய் காலிக்கிறேன்னா வயசு முக்கியம் இல்லைன்னு சொல்லுவார். அது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். தங்கச்சியா சுஜிதா விஜயன் நடிச்சிருக்காரு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக அண்ணனுக்கு உதவியாகவே இருக்குது. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி அந்த ஊரில் மேல்தட்டு மனுஷன் அந்த இளைஞர் பேரவை, அதாவது துருவ விக்ரமுக்கு அந்த குரூப்போடைய தலைவராக இருக்கிற அமீரை போட்டு தள்ளிடுவார். அமீர் 2 காட்சியில் அவர் க்ளோஸ். ஒரு கெஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அமீர் வந்துட்டு போகிறாரு. ஆனால் அமீர் தான் அந்த தோழர்களுக்கு, அதாவது துருவ விக்ரமுடைய தோழர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பார். எதையும் ஏற்று கேளு அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி கிறிஸ்தவ ஸ்கூலில் படிக்கிறவர் தான், கிறிஸ்தவ ஸ்கூலில் டீச்சராக வர்றவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இங்கே இந்த கதை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கிறதுனால வாழை போல ஏழை அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அந்த தூத்துக்குடி பாஷை பேசியிருக்காங்க. இது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது தான். அதை கற்பனையாக சேர்த்து விட்டுருக்காரு மாரி செல்வராஜ். எங்கள் ஊர் பகுதியிலே, அதாவது ஏரல், ராஜபதி அந்த சுற்று வட்டாரத்திலேயே படமாக்கியிருக்காரு. அதனால் எனக்கு எங்கள் ஊர் ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. இப்போ அந்த பசங்கள்லாம் படித்து வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை இப்போது எங்கள் ஊரில் இல்லை. அதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் துருவ விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காருன்னா அவரை விட நல்லா நடிச்சிருக்காரு பசுபதி. இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே கதை எழுதிடுவேன், கதை எழுதின பிறகு தான் ஆட்களை செலக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் என்னவோ தெரியல, பசுபதினே நான் நினச்சி பசுபதினே எழுதியிருந்தேன் அப்படின்னாரு. அது உண்மை. இந்த பசுபதி கேரக்டரில் வேறு யார் நடித்தாலும் அந்த ஒரு எமோஷனல் வராது. ஏன்னா அந்த எமோஷனல் வந்து
பசுபதிக்கு தான் வரும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. பசுபதி அந்த ஊரில் நல்லது நடக்குன்னு விரும்புவார், சமாதானத்தை விரும்புவார். ஆனால் சமாதானத்தை விரும்பினாலும் இது அந்த எதிராக தரப்பினர் அதை விரும்ப மாட்டாங்க. இவனை அந்த கத்தி எடுக்கிற அளவுக்கு வச்சிருவாங்க. சண்டை சண்டை சண்டை, இன்டர்வல் வரைக்கும் சண்டை சண்டைனே போயிட்டுருக்கோம். பிகினிங் சீன் வேறு சீனு. அதாவது ஜப்பானில் வந்து இந்தியாவுடைய கபடி வீரர்களும் பாகிஸ்தான் கபடி வீரர்களும் மோதுறாங்க. மோதும்போது எப்போவுமே நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்ம இந்திய கபடி வீரர் துருவ் விக்ரம். எப்படியோ அங்கே போயிடுவார். ஆனால் துருவ் விக்ரத்தை விளையாட அனுமதிக்க மாட்டாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் போனீங்கனாலே தமிழனை இழிச்சாவேன்னு நினச்சிவான், தமிழனுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் கதை வேறு ரூட்டில் பயணிக்குது. கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வருது. படத்தை பார்த்துக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு கனத்தை இதயத்தோடு வருவான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. கபடி போட்டி ரொம்ப காரசாரமாக இதுவரைக்கும் கபடி போட்டிகளில் சில படங்களில் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் வரும். முழுக்க முழுக்க கபடி விளையாட்டு, எப்படி ஜம்ப் பண்ணி தாவி கோட்டை தொடுறது, அதில் துருவ் விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட ஆரம்ப காட்சிகளில் சிக்ஸ் பேக்குங்கிறத காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் சிக்ஸ் பேக்கை காமிச்சிக்காரு துருவ் விக்ரம். அதாவது இந்த பசுபதி வர்ற காட்சிகள் எல்லாம் வேற மாதிரி டைப்பாக இருக்குது. அதாவது மகனை எப்படியாவது அகிம்சைவாதியாக மாற்றணும், அவன் கத்தி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பல படங்களில் வந்த மாதிரி இதில் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் அவன் சண்டைக்கு தயாராகிறான். அதான் கதை. ஆனால் இதில் வந்து விளையாட்டு போட்டியினுடைய முக்கியத்துவம் சொல்கிறாரு. ஆனால் அவர் போன படத்துலேயும் எங்கள் ஒரு சம்பத்தை வச்சு தான் அந்த வாழை படத்தை எடுத்தார். அதுவும் குத்தராமங்கலம் மராமங்கலம்ங்கிற இடத்துல எடுத்தார். இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து இந்த பக்கம் ராஜபதி காட்சிகளை எடுத்திருக்காரு. ஆனால் அதாவது மணத்தி அங்கிறது அந்த ஊர் கபடி வீரர். இதில் மணத்திங்கிறது, இந்த மணத்தின்னு பேரை வச்சாச்சுன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, நிறுத்திடுவாங்கன்னு வனத்தின்னு பேரை மாற்றிருக்காரு. அப்படி சில பேர்களை மாற்றிருக்காரு. இந்த படத்தில் எழிலரசு ஒளிப்பதிவு, அருமையான ஒளிப்பதிவு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. எங்கள் ஊரில் உள்ள உடமரம்னா எங்களுக்கு தெரியாது, முள்ளு மரம் தான் தெரியும். உடமரம், அந்த பசுமையான வயல்வெளி, அந்த சேரு பாய்ந்த சேரு உள்ள அந்த இடத்துல ஏர் விழுறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயியுடைய கதையும் இதில் இருக்குது. அதே சமயத்தில் மேல் வர்க்கத்தினர் அவர்களை அப்படியே இருந்தபடியே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஏகாதிபத்தியமும் இதில் தெரியுது. புதுமையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டு போட்டியில் நம்மவர்களை வடக்கத்தியர்கள் முன்னேற விடமாட்டார்கள் என்ற ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தில் வந்து வயதுக்கு, அதாவது ஒரு பெண் தன்னை விட மூத்தவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் மூத்த பெண்ணு இளைய துருவ் விக்ரமன் லவ் பண்ணுது. ஆனால் துருவ் விக்ரம் சொல்லிடுறாரு, உன் வயசுன்னு என் வயசுன்னு. ஸோ இந்த படத்தில் காதல் காட்சிகள் இல்லை, குத்தாட்டம் இல்லை, சிரிப்பதற்கென்று சில காட்சிகளை திணிப்பாங்க, நகைச்சுவை காட்சிகளும் இல்லை. இந்த கபடியில் சம்மந்தப்பட்ட நகைச்சுவை காட்சிகளை சில சேர்த்துருக்கலாம், அதையும் சேர்க்கலை. ஆனால் கபடி போட்டியை ரசிப்பதற்கு, சண்டை காட்சிகளை ரசிப்பதற்கு இந்த படத்தை பார்க்கலாம். சண்டை 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 வித்தியாசமாக இந்த ரோப் வச்சு கட்டி இழுப்பாங்க தெரியுமா, கிராஃபிக்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இயற்கை ஃபைட்டு. இதில் எத்தனை பேருக்கு அடிபட்டதுங்கிற நமக்கு தெரியாது. அந்த இயற்கை ஃபைட்டுங்கிறதுனால பழைய காலத்தில் எம்ஜிஆர் சண்டை சின்ன பார்த்து அவர் போட்ட சண்டை மாதிரி இருக்குது. அதனால் சண்டை காட்சிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் பாராட்டியே ஆக வேண்டும். இதில் பாடல்கள் எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான், லவ் டூயட் கிடையாது. அதே மாதிரி இந்த உசுப்பி விடுகிற பாடல்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கருத்தாளம் உள்ள பாடல்கள், அதாவது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற பாடல்கள் அப்படி வேண்டுமானால் சொல்லலாம். பிரசன்னாவுடைய இசையில் அந்த பாடல்கள் கேட்கும்படி இருக்கிறது. மற்றபடி வெளியில் பொது வெளியில் எப்படி ரசிக்கிறாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியலை.
அமீர் வந்து வழக்கம் போல ஒரு புரட்சி வீரனாக நடித்திருக்கிறார். அதாவது அந்த இளைஞர்களுடைய புரட்சி கனவை சொல்றாரு. நாம யாருக்கும் அடிபணியக்கூடாது, எல்லோரும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள் தான் விஷயத்த கொஞ்சம் ஒரு 2 சீன்ல வந்தாலும் நச்சுன்னு வெளிப்படுத்தியிருக்கிறது அமீர். அந்த அமீரை வந்து அந்த அந்த ஆட்கள் தான் சொல்ல முடியும். அவங்க கொண்டாடுறாங்க. அந்த கபடி போட்டி நடக்கிறதுக்கு ஒரு தலைமை தாங்க வராரு. வர நேரத்தில் போட்டு தெளிவாங்க. இந்த மாதிரியான பரபரப்புலாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சண்டை வீரர்கள் மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க தெரியவே இல்லை. எல்லாம் கிராமத்து ஆளுங்க தான், சண்டை தான். அந்த வயக்காட்டுக்குள்ளே போட்ட சண்டை எல்லாம் நிஜ ஃபைட்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் நிஜ ஃபைட்டை பார்க்குறோம். ஒரிஜினல் சண்டை. அந்த ஒரிஜினல் சண்டை உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக படமும் உங்களுக்கு பிடிக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. லாலு அவரும் வழக்கம் போல் இந்த படத்தில் ஒரு வில்லனை வர்றாரு. வில்லனை வந்து வில்லன் வந்து கிட்டத்தட்ட காரில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் விடாமல் கை எரிகுண்டை போட்டு தள்ளி அவனை கொலை பண்ணுவார். ஒரு வெறி பிடித்த வில்லனாக வருகிறார் லால். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வர்றாரு. இங்கெல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கிடையாது. அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அதாவது கொஞ்சம் பணக்கார ஆள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதில் இவருடைய புத்திசாலித்தனத்தை எப்படி பாராட்டணும்னா மாரி செல்வராஜ் அதாவது சொல்ல வந்ததை மறைமுகமாக சொல்லி நமக்கு வழங்க வச்சிருக்காரு. ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி அந்த ஒரு சாணக்கியத்தனமான இயக்கத்தை பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். கபடி போட்டு உங்களுக்கு பிடிக்குமா? சண்டை காட்சி பிடிக்குமா? இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் துருவ விக்ரம் பழைய படம் மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு பிளே பாயாக நடிக்கலை. முழுக்க கிராமத்துக்காரன் நடிச்சிருக்காரு. எப்படி பருத்தி வீரரில் கார்த்தி ஒரு கிராமத்தான வந்தாரோ அதே மாதிரி இந்த படம் துருவ விக்ரமத்துக்கு நல்ல பேர் கொடுக்கும். இனிமேல் துருவ விக்ரம் அவங்க அப்பாவை போலவே ஒரு நல்ல கதாநாயகனாக வருவதற்கான அடித்தளத்தை போட்டிருக்காரு. இதில் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப சைலண்ட்டாக, அதே சமயத்தில் ஃபெரோஷியஸாக நடிச்சிருக்காரு துருவ விக்ரம். இனிமேல் அவர் நிரந்தர கதாநாயகனாக வலம் வருவார், அதில் சந்தேகமே இல்லை. தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் நேயர்களே. தீபாவளியை பரிபூர்ணமாக கொண்டாட நிச்சயமாக பைசன் படத்தை போய் பாருங்கள். பைசனுங்கிறது அந்த காளை, நீங்கள் தெரியும் இல்லையா? பைசன் அந்த காளை மாதிரி நீங்கள் படத்தை பார்த்துட்டு வரும்போது காளை மாதிரி ஒரு முறுக்கலாக வருவீங்க. தீபாவளியில் ஒரு பரபரப்பான படத்தை பார்த்த சந்தோஷம் பைசன் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளம்.